ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கூலி ட்ரைலர். இந்த ட்ரைலருக்காக கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது இந்த கூலி ட்ரைலரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஆடியன்ஸை ரொம்பவே சேலஞ்ச் பண்ணுவார். அதாவது நான் ட்ரைலரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த காட்டிடுறேன், தென் அது எல்லாத்தையும் நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் சரி கிளைமேக்ஸையுமே தன்னோட ட்ரைலர்லேயே அவர் ரிலீஸ் பண்ணுவார். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கைதி படத்துடைய கிளைமேக்ஸ் கைதியோட ட்ரைலரில் நம்ம பார்க்கலாம். விக்ரம் படத்தில் வர அந்த கிளைமேக்ஸ் இடத்த நம்ம விக்ரம் படத்துடைய ட்ரைலரில் பார்க்கலாம். அதே மாதிரியே இந்த படத்துலையுமே, அதாவது கூலி படத்துடைய இந்த கிளைமேக்ஸையுமே கூலி படத்துடைய இந்த ட்ரைலரில் அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது எந்த ஷார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் நான் ஒரு சீனை கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். இந்த ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நாம் டீகோட் பண்ண முடியுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தெரியப்படுத்துகிறாரு அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த படத்துடைய கதை. பொதுவாக இந்த படத்துடைய அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆன போது இது ஒரு கோல்டு ஸ்மக்லிங்காக இருக்கும், இல்லை வாட்சஸ்குள்ளே சில மெஷின் வச்சு கடத்துறாங்க. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி ட்ரக்லலாம் பண்ணிகிட்டு இருந்ததை இப்போ கோல்டு வச்சு பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் அது எதுவுமே இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்றுறது. இது முழுக்க ஒரு லேபர் டிராஃபிக்கிங்கை பற்றியான ஒரு படமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை இந்த ட்ரெய்லர் நமக்கு எழுப்புது. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக அந்த ட்ரெய்லர்லேயே நம்மளை சேலஞ்ச் பண்ணுற விதமாக 3 நிமிஷத்துக்கு மேலே ஓடக்கூடிய ட்ரெய்லர் இந்த கூலி ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களுடைய ட்ரெய்லரோ டீசரோ வந்தால் அந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர் முழுக்கவே, ஏன் ரஜினிகாந்த் மட்டும் இல்லை, அஜித் அவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், சூர்யா அவர்களாக இருக்கட்டும், ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கருப்பு டீசர் கூட முழுக்க சூர்யா அவர்களை தாண்டி வேறு யாருமே தெரிய மாட்டாங்க. பட் இந்த கூலி ட்ரெய்லரில் கிட்டத்தட்ட 1 நிமிடத்திற்கு அப்புறம் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையே ஃப்ரேமில் காட்டுறாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் முழுக்க எல்லா கதாபாத்திரங்களையும் நம்பி இருக்குது அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எல்லா இன்டர்வியூலையும் சொன்னது போலவே இந்த ட்ரெய்லரும் நிரூபிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் நமக்கு வெட்ட வெளிச்சமாக சில விஷயங்களை நமக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தெரியப்படுத்துகிறாரு. அது என்னென்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட சத்யராஜ் அவர்களுடைய பொண்ணு தான் ஸ்ருதிஹாசன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் இறந்துருவாரோ, இல்லை காணாமல் போயிடுவாரோ, இல்லை அவருக்கான ஒரு நீதியை தேடுற ஒரு ஆளாவோ ரஜினிகாந்த் அவர்கள், அதாவது ஒரு ஃப்ரெண்டாக நிற்கிறாரோ அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குமோ என்னவோ அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெய்லர் நமக்கு சொல்லுது. இப்போது கொஞ்சம் பேக்வேர்ட் போயிட்டு இன்னொரு விஷயத்தை நம்ம டீகோட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இன்டர்வியூவை தான் நம்ம டீகோட் பண்ணோம். பொதுவாக லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய, அதாவது கூலி சம்மந்தப்பட்ட இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எல்லா இன்டர்வியூ சொன்னது என்ன அப்படின்னா, என்னுடைய ஃபேவரட் படம், அதாவது ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு படத்தில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா அது தளபதி அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு படம் எடுத்தால் அதில் கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்களுடைய தளபதி படத்துடைய ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு தான் நான் எடுப்பேன். ஸோ அதுதான் என்னுடைய ஃபேவரட் படம். ஸோ அந்த படத்தை தான் நான் ரீமேக் செய்யவும் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு மேடைகளில் கூட சொல்லியிருந்தார். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக தான் கிட்டத்தட்ட அதுலேயும் தன்னோட ஃப்ரெண்டுக்காக ரஜினிகாந்த் அவர்கள் படம் முழுக்க நிற்பார். இதுலேயும் தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக ரஜினிகாந்த் அவர்கள் நிற்க போகிறாரு அப்படின்றது தான் இதில் நமக்கு தெரியப்படுத்துகிறாரு. ஸோ இது கிட்டத்தட்ட அந்த தளபதி படத்துடைய ரெஃபரன்ஸ் வச்சு தான் இந்த படத்துடைய ஒரு ஒன்லைனுமே எழுதப்பட்டிருக்கு. இப்போது இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன டீகோட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்குமே அவர் அதே விஷயத்தை தான் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட விக்ரம் படத்துடைய அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து தான் அவர், அதாவது முன்ன ரிலீஸ் ஆன விக்ரம் படத்தை எடுத்து தான் அந்த ரெஃபரன்ஸ் வச்சு தான் இப்போது அவர் விக்ரம் எடுத்தார். அதே போலவே அப்போ இருந்த தளபதி படத்துடைய ரெஃபரன்ஸ் வச்சு தான் இந்த கூலி படத்தையுமே லோகேஷ் கனகராஜ் அணுகியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவர் மாஸ் ஹீரோஸை டைரக்ட் பண்ணும்போது எல்லாமே அந்த மாஸ் ஹீரோஸை ஏதோ ஒரு கோஸ்ட்டாக வச்சிருக்க மாதிரியான ஒரு பழக்கத்தை எல்லா படங்களையுமே அவர் காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு லியோவில் எடுத்தீங்க அப்படின்னா பார்த்திபன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை ஒரு கஃபே நடத்துகிற மாதிரி காட்டினார். இன்னொரு பக்கம் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமல்ஹாசன் அவர்களை அவர் வீட்டில் பேரனோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் ஹீ இஸ் அ ஸ்பை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை காட்டினதாக இருக்கட்டும். இப்போது ரஜினிகாந்த் அவர்களை இந்த கூலியில் கிட்டத்தட்ட 30 வருஷம் கோஸ்ட்டாக, அதாவது மறைச்சு இருக்கிற ஒரு ஆள் திரும்ப ஆக்டிவாக வராரு அப்படின்னு. அதாவது உதாரணத்துக்கு சத்யராஜ் அவர்கள் கூட ஒரு வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருப்பார்,
30 வருஷமாக ஆஃப்லைனில் இருந்தால் இப்போது வெளியே வர போகிறான் அப்படின்ற மாதிரி கூட அந்த டைலாக்ல சொல்லியிருப்பார். ஸோ 30 வருஷமாக ஒரு கோஸ்டட் லைஃப்பை வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்ந்துட்டுருக்காரு. எங்கே வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னா ஒரு மேன்ஷனில், அதுவுமே இந்த ஃப்ரேமில் தேவா மேன்ஷன் அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. அந்த தேவா மேன்ஷன் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு லேடிஸ்லாம் தங்கக்கூடிய ஒரு மேன்ஷனாக இருக்குது. அந்த மேன்ஷனில் தன்னோட ஃப்ரெண்டோட பொண்ணை வச்சுட்டு பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களுமே இந்த ட்ரெய்லரில் ஓப்பனாக ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஒரு மெயின் வில்லனாக நம்ம நாகார்ஜுன அவர்கள் தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிறதையுமே இந்த படத்தில் வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக இந்த எல்சியூ அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே அடங்காது அப்படிங்கிறதையுமே இதில் நமக்கு ஓப்பனாக ரிவீல் பண்ணியிருக்காரு. பிகாஸ் இந்த படத்தில் நடிச்சக்கூடிய, அதாவது கைதியில் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸராக வருவார்ல, அவர் வந்துட்டு இங்கே நாகார்ஜுனா கேங்கில் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் கராத்தே கார்த்தியாக இருக்கட்டும், அவங்களும் கைதி படத்தில் நடிச்சிருப்பாங்க கேங்ஸ்டர். அவங்க இங்கே வேற ஒரு குரூப்பில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக எல்சியூ கிடையவே கிடையாது அப்படிங்கிறத இந்த ட்ரெய்லரில் வந்துட்டு போட்டு உடைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஃபைனலி அமீர் கான், கிட்டத்தட்ட அமீர் கான் அவர்கள் வந்துட்டு இங்கே தமிழில் எப்படா நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தன் நானும். அவருக்கு இப்படி ஒரு பேங்கான ஒரு வெல்கம் இங்கே தமிழ் சினிமாவில் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் படத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கும்போது என்னை விட இங்கே யார் சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னே தெரியல. அவருக்கு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய வெல்கம் இருக்க போது. அவர் வரக்கூடிய அந்த ஒரு சீன் எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம ரோலெக்ஸ் கைண்ட் ஆஃப், அதாவது வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் கேமியோவாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுமே நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா அவர் இந்த ட்ரெய்லரில் வரக்கூடிய எல்லா ஷாட்டுமே கிட்டத்தட்ட ஒரே இடத்துல, அதாவது அந்த மலைப்பகுதிகள் இருக்கும், ஒரு டெசர்ட் மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த இடத்துல தான் அவர் வருவார். அவருடைய அந்த பெட் டாக்ஸோட அந்த ஹெலிகாப்டர்லேருந்து வர இதெல்லாமே முழுக்க முழுக்க அவருடைய காட்சிகள் மட்டும்தான் இருக்க போகுது. தென் அந்த இடத்துல தான் ஆமீர் கான் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்குமே ஒரு ஃபேஸ் ஆஃப் நடக்க போகுது. அந்த சீனில் தான் 2 பேரும் மீட் பண்ணிக்க போகிறாங்க. ஒரு கான்வர்சேஷனோ இல்லை இன்னொரு ஷூட் அவுட்டோ இருக்க போகுது அப்படிங்கிறதுமே இந்த ட்ரெய்லர் தெரியுது. ஏன்னா இந்த ஃப்ரேமில் ஆமீர் கான் அவர்கள் தன்னோட கன்னை வச்சுட்டு ஷூட் பண்ணிட்டுருப்பாரு. இதே பிளேஸில் தான் இந்த ட்ரெய்லரோட முடிவில் தேவா யாருன்னு தெரிஞ்சும் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும் இல்லையா, அந்த டயலாக் வர இடத்துலையுமே அந்த டேபிள் கிட்ட தான் ரஜினிகாந்த் அவர்கள் நடந்து போயிட்டு இருப்பாரு. தென் இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் கூட பக்கத்தில் நிற்க போகிறது யார் யார் அப்படின்னா உபேந்திரா அவர்கள், தென் சத்யராஜ் அவர்கள், ஸ்ருதி ஹாசன் அவர்கள். அந்த பக்கம் நாகார்ஜுனா அந்த கேங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சௌபின் சாகிரா இருக்கட்டும், மற்ற எல்லாருமே வில்லன் கேங் எல்லாமே அந்த பக்கம். இந்த ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம், இந்த படத்துடைய இந்த கதையெல்லாம் யூகிச்சதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறது என்ன அப்படின்னா, நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஆல்ரெடி சிவாஜி படத்தில் வந்துட்டு சத்யராஜ் அவர்கள் வில்லனாக நடிக்க வேண்டியது. பட் ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினிகாந்த் அண்ட் சத்யராஜ் அவர்களுடைய காம்போ இந்த படத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பட் இப்போது இவங்க 2 பேரும் சேம் சைடில் இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அது எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு ஹாப்பினஸை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். தென் இந்த கூலி ட்ரெய்லரை பார்க்கும்போது நிறைய இடங்களில் எனக்கு விக்ரம் படத்துடைய சாயல் வந்துட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா அதோட ஒரு கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், அதோட அந்த ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், எனக்கு அதை நிறைய இடங்களில் வந்துட்டு ஞாபகப்படுத்துச்சு. அப்போ தான் நான் போயிட்டு இந்த டெக்னிக்கல் டீம்ஸ் பார்க்கும்போது இந்த படத்துடைய கேமராமேனும் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபரும் கிரீஷ் கங்காதரன் அவர்கள் தான் கிட்டத்தட்ட ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. விஷுவலாக இருக்கட்டும், தென் வந்துட்டு பொதுவாகவே ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஃபைட் சீன்ஸை கோரியோகிராஃப் பண்ணுறது தான் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஏன்னா அவரால் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ஸை பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அதை நமக்கு ரொம்ப அழகாக வந்து காட்டணும் அப்படின்னா அது ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸால் அதை மட்டும்தான் முடியும் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துக்கு. அந்த வகையில் இந்த படத்தில் அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபி ரொம்பவே அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. தென் எடிட்டர் ஃபிலோமின் ராஜ், இந்த 3 நிமிஷ ட்ரைலர் 3 நிமிஷம் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த 3 நிமிஷத்தை நம்ம கொடுத்தாலும் அவங்களுக்கு போரும் அடிக்கக்கூடாது, தென் நிறைய விஷயங்களை ரிவீலும் ஆகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக வந்துட்டு இந்த ட்ரைலரை ரொம்ப அழகாகவே கட் பண்ணியிருக்காங்க. தென் எதை வச்சு நாகார்ஜுனா அவர்கள் தான் வந்துட்டு மெயின் வில்லனாக இருக்க போகிறாரு அப்படின்னு நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த ட்ரெய்லரோட அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். நாகார்ஜுனா அவர்கள் வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஓவரில் பேசிகிட்டே இருப்பார். அந்த இடத்துல வந்துட்டு கிங் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் அந்த போர்ட் பக்கத்தில். அந்த கிங் பின் இடத்துக்குள்ளே தான் நாகார்ஜுனா அவர்கள் இருப்பார். ஸோ ஹீ இஸ் த கிங் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலையே ரிவீல் பண்ணுறாங்க. தென் டைட்டில் கார்டுமே வந்துட்டு கிங் நாகார்ஜுனா, பிகாஸ் அவர் வந்துட்டு இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி அங்கே கிங் நாகார்ஜுனான்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி கிங் பின் அப்படின்ற இடத்துல தான் நாகார்ஜுனா அவர்களுமே இருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ த மெயின் வில்லன் நாகார்ஜுனா அப்படின்றத நான் இந்த இடத்துல தான் அதையுமே கெஸ் பண்ணேன். ஓவரால் இந்த கூலி ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெய்லரில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராகுல் பிரபாகர்.
ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.